தமிழ்நாடு முழுக்க இப்ப எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்க ஒரே கேள்வி, மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்ல நிஜமாவே ஒரு விஜயல் இருக்க போதா இல்ல வழக்கம் போல ஆளுங்கட்சி ஆட்சியை பிடிக்குமா? இந்த டேட்டா அனாலிசிஸ பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தோணுது? நிஜமாவே களத்துல அந்த அலை இருக்கா இல்ல இது வெறும் சோசியல் மீடியா ஹைப் தானா? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்க பதில மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு அப்புறம் தொடர்ந்து பாருங்க. இப்ப சோசியல் மீடியால சன் நியூஸ் வெளியிட்ட ஒரு டேட்டா சார்ட் ரொம்ப வைரலா சுத்திட்டு இருக்கு. கடந்த 20 வருஷத்தை விட இந்த முறை வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியா தான் அதிகரிச்சிருக்கு. அதனால இதுல எந்த அலையும் இல்லைன்னு ஒரு மாயையை உருவாக்குறாங்க. ஒரு டேட்டா அனலிஸ்டா நாம அந்த சார்ட்டை பார்த்தா அதுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய டேட்டா இல்யூஷன் ஈஸியா புரியும். அவங்க எந்த உண்மையை மறைக்கிறாங்கன்னா, 2021ல தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர்கள் 6,29,00,000 பேர். ஆனா இந்த 2026ல மொத்த வாக்காளர்கள் வெறும் 5,73,00,000 பேர் தான். எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் மூலமா சுமார் 74 லட்சம் ஓட்டுகளை நீக்கிருக்காங்க. இதுல கள்ள ஓட்டுகள், இரட்டை பதிவுகள், இறந்தவர்கள் பேரும் அடங்கும். புதுசா சில லட்சம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் சேர்த்தாலும் ஒட்டுமொத்தமா வாக்காளர்களின் எண்ணிக்கை 56 லட்சமா குறைஞ்சிருக்கு. அடிப்படை வாக்காளர்களின் எண்ணிக்கையே 56 லட்சமா குறைஞ்சிருக்கும் போது எப்படி கடந்த முறையை விட இந்த முறை வழக்கமான உயர்வு வரும்? சாதாரணமா மொத்த வாக்காளர்கள் குறைஞ்சா பதிவாகும் வாக்குகளும் குறையணும். ஆனா 2021ல பதிவான ஓட்டுகள் 4.62 கோடினா 2026ல 56 லட்சம் வாக்காளர்கள் குறைக்கப்பட்ட பிறகும் பதிவான வாக்குகள் 4,88,00,000. அதாவது பேஸ் நம்பர் குறைஞ்சாலும் ஓட்டு போட வந்த உண்மையான மக்களின் எண்ணிக்கை 25 லட்சம் அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம 2021ல பதிவான வாக்குகள்ல பல லட்சம் கள்ள ஓட்டுகள் இருந்துச்சு. ஆனா இந்த முறை பதிவான 4.88 கோடி வாக்குகளும் கள்ள ஓட்டுகள் நீக்கப்பட்ட 100% உண்மையான வாக்குகள். 56 லட்சம் ஓட்டுகள் நீக்கப்பட்ட நிலையிலும் இவ்வளவு பெரிய எழுச்சி இருக்குன்னா அது சன் நியூஸ் சொல்ற மாதிரி வழக்கமான உயர்வு கிடையாது. இது ஒரு மாபெரும் சைலண்ட் எழுச்சி. எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே பல இடத்துல கள்ள ஓட்டுகள் போடுறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் வைரலா பரவிட்டு இருந்துச்சு. ஆனா இது நிஜமானு செக் பண்ண நாம 2021 எலெக்ஷனோட ஹவர் வைஸ் போலிங் டேட்டாவை எடுத்து பார்க்கணும். கடந்த 2021 தேர்தல்ல சாயங்காலம் 5 மணிக்கு மேல வாக்குப்பதிவு கிராஃப் திடீர்னு பெரிய அளவுல எகிரிச்சு. 2021ல சாயங்காலம் 5 மணிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8 முதல் 10% வரை ஓட்டுகள் லேட் சர்ஜா பதிவாயிருக்கு. அரசியல் கட்சிகள் கடைசி நேரத்துல பல்கா இறக்கும் கள்ள ஓட்டுகள் தான் இந்த பெர்சன்டேஜ் உயர்வுக்கு முக்கிய காரணம். ஆனா இந்த முறை 2026 டேட்டாவை எடுத்து பார்த்தா நிலைமை அப்படியே தலைகீழா இருக்கு. சாயங்காலம் 5 மணிக்கே வாக்குகளின் சதவீதம் 82.24 தொட்ட நிலையில அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஏறினது வெறும் 2.91% தான். அதாவது சாயங்காலம் 5 மணிக்கு மேல ஓட்டுப்பதிவு கிராஃப் அப்படியே பிளாட் ஆகிடுச்சு. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த முறை கள்ள ஓட்டுகளின் எண்ணிக்கை ரொம்ப குறைவுங்கிறது இந்த 2.91% டேட்டால இருந்து தெளிவா தெரியுது. இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு காரணமா இருந்தாலும் அதை விட முக்கியமான காரணம் பூத் லெவல்ல டிவிகே கட்சிக்காரங்க பண்ண ஆசம் பெர்ஃபார்மன்ஸ் தான். எந்த முன் அனுபவம் இல்லாத இளைஞர்கள் ரொம்ப தைரியமா பூத்துல உட்காந்து பல இடங்கள்ல கள்ள ஓட்டுகள் உள்ள வராம தடுத்து நிறுத்திருக்காங்க. சோசியல் மீடியாவில் வந்த தகவல் படி அங்கங்க ஒரு 1000 முதல் 2000 கள்ள ஓட்டுகள் வேணா பதிவாயிருக்கலாம். ஓட்டை உடைச்சு திரும்ப சீல உடைச்சு திரும்ப இதை நாங்க சீலாம் வச்சு கையெழுத்து போட்டு போடுறதுக்கு பின்னாடி இது எப்படி ஓபன் ஆச்சு? இது எப்படி ஓபன் ஆச்சு? ஆனா 2021 போல ஒட்டுமொத்த எலெக்ஷன் ரிசல்ட்டையே மாத்திர அளவுக்கு லட்சக்கணக்கான கள்ள ஓட்டுகள் இந்த முறை விலகவே இல்லை. கள்ள ஓட்டுகள் தடுக்கப்பட்டது, அப்புறம் இளைஞர்களின் எழுச்சி, இதையெல்லாம் டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இந்த முறை வாக்கு சதவீதம் 90% தொடும் தான் அனலிஸ்ட்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது 85.15% குறைஞ்சதுக்கு ரொம்ப வேதனையான காரணம் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருப்பூர் போன்ற பெருநகரங்கள்ல வேலை செய்யற பல லட்சம் பேர் ஓட்டு போட ஊருக்கு கிளம்புனாங்க. ஆனா போதிய பேருந்து வசதி இல்லாதனால கோயம்பேடு மற்றும் கிளம்பாக்கத்துல பல மணி நேரம் காத்து கடந்து கடைசியில பஸ் கிடைக்காம ஏமாற்றத்தோட திரும்பி போயிருக்காங்க. ரெண்டாயிரத்தி 2021 எலெக்ஷன்ல கொரோனா பயம் ஒரு பெரிய தடையா இருந்துச்சு. ஆனா இந்த 2026ல பஸ் கிடைக்காத பிரச்சனையால மட்டும் கிட்டத்தட்ட 4 முதல் 5% ஓட்டுகள் குறைய வாய்ப்பு இருக்குன்னு டேட்டா சொல்லுது. பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வந்து ஓட்டு போடணும்னு நினைச்ச அந்த லட்சக்கணக்கான மக்கள் யார்? அவங்களோட ஓட்டு எந்த கட்சிக்கு விழுந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
இங்க எத்தனை பேரு ஓட்டு போடுறதுக்காக திருச்சி போறீங்க? வெரி குட். ஓட்டு போடுறது இட்ஸ் நாட் ஒன்லி a right, இட்ஸ் ஆல்சோ a responsibility. மறக்காம போய் ஓட்டு போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு போய் ஓட்டு போட்டுருங்க. நெக்ஸ்ட் 5 years அதான் டிசைட் பண்ணுவோம். எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றீங்க? the first time voters, all the very best. Every vote counts. அவங்க எல்லாரும் யாரு, அவங்க எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்ப அடுத்ததா தமிழ்நாட்டோட ரீஜியன் வைஸ் டேட்டாவை 2021 கம்பேர் பண்ணுவோம். வரலாற்று ரீதியா பார்த்தா கொங்கு மண்டலம் எப்பவுமே அதிமுகவோட கோட்டை. கடந்த தேர்தல்ல அதிமுக கூட்டணி கொங்கு பெல்ட்ல பெரும்பாலான இடங்களை கைப்பற்றுச்சு. அதே மாதிரி சென்னை மற்றும் வட தமிழகம் திமுகவோட ரொம்ப ஸ்ட்ராங்கான கோட்டை. 2021 தேர்தல்ல சென்னையில இருக்க பெருவாரியான தொகுதிகளில் திமுக ரொம்ப ஈஸியா ஸ்வீப் பண்ணுச்சு. எந்த எலெக்ஷன் வந்தாலும் இந்த 2 மண்டலங்களையும் நடக்கிற போட்டி திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளதான் சுத்தும். ஆனா இந்த 2026 எலெக்ஷன்ல வந்திருக்கிற கிரவுண்ட் டேட்டா அந்த புள்ளி விவரத்தையே மொத்தமா மாத்தி எழுதிருக்கு. கொங்கு பெல்ட்ல இப்ப நேரடி போட்டி தாவேகா வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற அளவுக்கு கள நிலவரம் மாறி இருக்கு. அதே மாதிரி ஆளுங்கட்சியோட கோட்டையான சென்னை மற்றும் வட தமிழகத்துல இப்போ நேரடி போட்டி திமுக வெர்சஸ் தாவேகான்னு மாறி இருக்கு. 2021 நடந்த இருமுனை போட்டிக்கும் 2026 நடக்கிற இந்த போட்டிக்கும் இதுதான் வித்தியாசம். 2 பெரிய திராவிட கட்சிகளோட பிரதான கோட்டைகளையும் ஒரே நேரத்துல ஒரு புது கட்சி உடைச்சு உள்ள வந்திருக்குன்னா அந்த கட்சியோட பலம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வீடியோவோட ஆரம்பத்துல நாம கேட்ட அந்த மெயின் கேள்விக்கு இப்ப வருவோம். விஜய் அலை நிஜமாவே இருக்கா இல்லையா? இது வரைக்கும் நாம பார்த்த 2021 மற்றும் 2026 டேட்டா ஒப்பீடுகள் ரொம்ப தெளிவான ஒரு பதில தான் சொல்லுது. 2021 இருந்த 74 லட்சம் கள்ள ஓட்டுகள் நீக்கப்பட்டது. மதியம் 3 மணிக்கு மேல முடங்கி போன கள்ள ஓட்டு பதிவு, பூத் லெவல்ல நடந்த மாற்றம், பஸ் கிடைக்காம தவிச்ச லட்சக்கணக்கான இளைஞர்கள், இது எல்லாமே ஒரு சாதாரண எலெக்ஷன்ல நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இந்த உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டியை முழுமையா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2026 தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய சைலண்ட் அலை வீசி இருக்கிறது உறுதியா இருக்கு. அந்த அலை டிவிகேக்கான அலை என்பதை இந்த 85.15% வரலாற்று சாதனை வாக்குப்பதிவு டேட்டா ப்ரூவ் பண்ணிருக்கு. பல வருஷங்களா திராவிட கட்சிகளை மட்டுமே பார்த்து பழகின மக்கள் முதல் முறையா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மாற்று ஆப்ஷனை நோக்கி தங்களோட பலத்தை காட்டியிருக்காங்க. இது வெறும் சோசியல் மீடியா ஹைப் மாதிரி தெரியல. மே 4 வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது இந்த எல்லா டேட்டாக்களுக்கும் ஒரு விடை கிடைச்சிரும். அன்னைக்கு வெளிவர போற ரிசல்ட் இந்த அலைய அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்துமா, இல்ல திராவிட கட்சிகள் தங்களோட பலத்தை நிரூபிக்குமா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.